நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே எங்கள் மத்தியிலே அவருடைய பிரசன்னத்தை வைத்திருந்தார். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், எங்களை விடுதலையாக்கி அவருடைய ஆறுதலினால் எங்களை நடத்தி செல்வதை ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே இந்த கடந்த நாட்களாக உங்களுக்கு தெரியும், சபையிலே எழுப்புதலை குறித்து தொடர்ச்சியாக எங்களுடைய தலைமை போதகர் அவர் பேசி வருகிறார். இந்த நாளிலேயும் கூட நானும் எழுப்புதலை குறித்து தான் பேச போகிறேன். ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் பார்த்துவிட்டு விசேஷமாக நாங்கள் சில வினாடிகள் எடுத்து, சில நேரங்கள் எடுத்து விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். சரி, எழுப்புதல் தேவனுடைய கிரிகை. அவர் அடிக்கடி எழுப்புதல்னு சொல்கிற நேரம் அடிக்கடி போதகர் பாவிச்ச ஒரு வார்த்தை தான் எழுப்புதல் என்பது. அது தேவனுடைய கிரிகை. எழுப்புதலை எந்த ஒரு மனுஷனாலுமே ஏற்படுத்த முடியாது, அது ஆண்டவரே தான் செய்யணும். எனவே இந்த நாளிலும் என்னுடைய தலையங்கமானது எழுப்புதல் தேவனுடைய கிரிகை. இதை நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். உங்களுக்கு அதை பிடித்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். நான் கேட்டுக்கொள்கிறேன், பவர் பாயிண்ட் போடுறவர்கள் ஸ்க்ரீனில் காணும்படி, மற்றவங்க பார்க்கும்படி நீங்கள் அதை போடும்படியாக. ரைட், எழுப்புதல் என்பது தேவனுடைய கிரிகையெல்லாம் இருக்கிறது. நாங்கள் விசேஷமாக இந்த தலையங்கத்துக்கூடாக பேசும்படியாக ஒரு 3 வார்த்தைகளை நான் தெரிவு செய்து அந்த வார்த்தையிலிருந்து நான் பேச போகிறேன். அந்த 3 வார்த்தையுமே கடந்த நாட்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற நேரம் அந்த 3 வார்த்தையும் அடிக்கடி வலியுறுத்தினார். முதல்ல அவர் சொன்னார், அவர் ஆராதனை முடிய போகிற நேரமும் இந்த வார்த்தையை அவர் வலியுறுத்தினார். எனவே அந்த காரியத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் கேட்டுக்கொள்கிறேன், சில வேத வார்த்தைகளை வாசிக்கும்படியாக நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 85:6 வசனம். உமது ஜனங்கள் உம்மேல் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ரைட், இந்த இடத்துல அந்த சங்கீதக்காரர்கள் கேட்குறாங்க, உமது ஜனங்கள் உம்மேல் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற ஒரு கேள்விக்குறியோட அந்த வார்த்தையை அவர் நிறுத்துகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை விசேஷமாக ஒரு விஷயத்தை மட்டும் குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படலை தமிழில். எழுப்புதல் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வேதம் உங்களுக்கு தெரியும், எபிரேய கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது தான் நீங்களும் நானும் கைகளில் வைத்திருக்கிற வேதம். இந்த வேதத்தில் எழுப்புதல், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரிவைவல், தமிழில் சொல்லுவாங்க எழுப்புதல். எழுப்புதல் என்ற வார்த்தை பல கட்டத்தை உள்ளடக்கும், பல வார்த்தைகளை உள்ளடக்கும் இந்த காரியமாக இருக்கிறது. அதுக்கு நான் போட்டிருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், எழுப்புதல் என்ற தமிழ் வார்த்தை வேதாகமத்தில் ஒரே ஒரு தொழில்நுட்ப சொல்லாக வருவதில்லை. பாருங்க, அதில் நான் கலர் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் அது எழுப்புதல் என்று சொன்னால் என்ன? உயிர்ப்பித்தல், மீண்டும் உயிர் கொடுத்தல், புதுப்பித்தல், எழ செய்தல். அப்போ எழுப்புதல் என்று சொல்கிற காரியத்தில் இந்த காரியங்கள் நடக்கும். இன்னும் காரியம் இருக்கும். முதல்ல உயிர்ப்பித்தல். நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், பழைய ஏற்பாடு காலத்திலேயே மரித்தவர்கள் உயிர் தெழுந்தாங்க, மரித்தவங்க உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம் அடைந்தவங்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? மறுபடியும் உயிர் கொடுத்தாரு. அதுபோல மீண்டும் உயிர் கொடுத்தல். சிலருடைய சுவாசத்திலே மூச்சு நின்றது, அந்த மூச்சை மறுபடியும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஜீவனுள்ளவர்களை, மரித்தவர்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றினார். அதுவும் ஒரு விதத்திலே ஒரு எழுப்புதல். மற்றபடி சில இடங்களிலே அவங்களுடைய வாழ்க்கை ஒரே மட்டத்தில் தான் இருந்துச்சு, எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதுக்கு மேலே எங்களுக்கு போக முடியாது, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையா என்று சொல்லி ஒரே ஸ்தானத்தில் இருந்தவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிறார். அதுபோல சிலருடைய வாழ்க்கையில விழுந்த இடத்துலயே தான் கிடக்கிறாங்க, இனிமேல் எனக்கு எழும்பவே முடியாது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கோ இந்த எழுப்புதல் என்கிற வார்த்தை தேவை. ஏனென்று சொன்னால் இந்த எழுப்புதல் என்பது விழுந்து கிடக்கிறவங்களையும் மறுபடியும் என்ன செய்யுது? எழ செய்யுது. மறுபடியும் என்ன செய்யுது? எழுப்புகிறது. அப்போ இவை எல்லாவற்றையும் செய்கிறத யாருன்னு சொன்னால் மனுஷன் இல்லை. யார் செய்கிறா இவை எல்லாத்தையும்? எழுப்புதலுக்கு சொந்தக்காரர் யாரு? எழுப்புதலை செய்கிறவர் யாரு? தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற
எங்களுடைய தேவன் தான் அந்த எழுப்புதலை கட்டளையிடுகிறார். இந்த காலை பொழுதில் எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது உயிர்ப்பித்தல் தேவையா இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஆவிக்குரிய ரீதியில் நான் உயிர் பெற வேண்டும். ஆரம்பத்தில் நீங்க நல்லா ஜெபிச்சிருக்கலாம், நல்ல வார்த்தையை கேட்டிருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய ரீதியில் உற்சாகம் வந்திருப்பீங்க. இப்போ ஏனோ தானே ஒரு சோர்வு வந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே மறுபடியும் மீண்டும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு புதுப்பித்தல் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அதுக்கெல்லாம் சொந்தக்காரர், என்னை புதுப்பிங்க. சிலருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றம் தேவை, நீங்க எழணுமா, நீங்க இருந்த இடத்துல இருக்கிறீங்களா, இல்ல ஒரு மாற்றத்துக்குள்ள நீங்க போகணுமா, சொல்லுங்க, மறுபடியும் என்னை எழ செல்லுங்க ஆண்டவரே, என்னை உயிரோற்றமாய் என்னை எழ செல்லுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். அதான் சங்கீதத்தில் அந்த புஸ்தகம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீர் திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற ஒரு கேள்வியோட அந்த வார்த்தைகள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க அந்த கேள்விக்கு பதில, ஆண்டவர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டாரா? உயிர்ப்பிக்க முடியுமா முடியாதா? அவருக்கு முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்ற நீங்க உங்களுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவே மறுபடி உன்னை ஆண்டவருக்கு உயிர்ப்பிக்க முடியும். ஆத்மாவே ஏன் சோர்ந்து போகிற, ஆத்மாவே ஏன் கலங்குற, உன்னை ஆண்டவருக்கு உயிர்ப்பிக்க முடியும், உன்னை ஆண்டவருக்கு உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. நீங்களே அதை சொல்லிக்கொள்வது அவசியம் உள்ளதாக இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரத்தில் சொல்லுங்க. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை தொடர்ச்சியாய் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவரே நீர் மறுபடி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, ஆண்டவரே நீர் எங்களை மறுபடி உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எழுப்புதலின் சொந்தக்காரனாகிய தேவனே, எழுப்புதலை உருவாக்குகிற ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல கண்டி சபையாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை விசுவாசிக்கிற கூட்டமாக ஆண்டவரே நாங்கள் இருக்கிற நிலையிலே, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற வருத்தத்தோடு, இருக்கிற வேதனையோடு, இருக்கிற கண்ணீரோடு, இருக்கிற கவலைகளோடு, இருக்கிற நெருக்கடிகளோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் வந்து நாங்கள் இந்த காலை பொழுதுல ஆண்டவரிடத்திலே கேட்பது ஒன்றுதான், எங்களை மறுபடி உயிர்ப்பிப்பீரா, மறுபடி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, மறுபடி எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்மால் முடியும், ஒருவரால் மாத்திர முடியும் என்று நம்பிக்கையோடு கூட இந்த காலை பொழுதிலே உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு கூட இந்த காலை பொழுதிலே உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எழுப்புதலை குறித்து பேசுகிற இந்த நாட்களிலே எங்களை நீங்க மாற்றுங்க, எங்களுடைய இருதயத்தை அனலான உள்ளதாய் மாற்றுங்க, எங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வாங்க. உம்முடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வரட்டும், உம்முடைய கிரியைகளை எங்களுடைய ஆத்துமா காணட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும், கர்த்தர் ஆளுகை செய்யும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசாயா 44:3 அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதுபோல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போஸ்தலர் பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ரைட். இந்த 2 வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வார்த்தையில எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படுகிறது, வறண்ட நிலத்திலே அங்க ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பொருத்தனையை கொடுக்கிறார். ஏசாயா 44:3 வசனத்துல யாருக்கு கொடுக்கிறாரு? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரும் வறண்ட நிலம், காஞ்சு போன நிலத்துல ஆறுகளை நான் ஊற்றுவேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அப்ப எழுப்புதலை உருவாக்குகிறவர் ஆண்டவர் என்பது எங்களுக்கு அந்த வார்த்தையிலே தெளிவாய் தெரிகிறது. தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறவரும் ஆண்டவர், காஞ்சு போன நிலத்திலே ஆறுகளை ஓட பண்ணுகிறவரும் ஆண்டவர் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அது ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்வார். அந்த காரியத்தை மனிதனால் செய்து கொள்ள முடியாது என்பது அந்த இடத்துல எங்களுக்கு தெளிவாய் வருகிறது. எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாய் நாங்கள் எழுப்புதல் என்று சொன்ன பொழுது, பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் நடைபெற்றது என்று சொன்ன பொழுது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிற ஒரு விஷயம்தான் பெந்தகோஸ்து நாள். பெந்தகோஸ்து நாளிலே 120 பேர் ஒன்று கூடுறாங்க. அவங்க கூடுகிற பொழுது அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவங்க ஒரு இடத்துல கூடி ஒரு மனதா இருந்து அவங்க ஜெபிக்கிற பொழுது அவங்க நீண்ட நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு எழுப்புதலை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள முடியல. ஜெபிக்கிறாங்க, ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க, ஒன்று கூடி இருக்கிறாங்க 120 பேரும். ஆனா அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு எழுப்புதலை ஏற்படுத்தி கொள்ள முடியல. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எழுப்புதல் அடைய வேண்டும் என்று சொன்னா என்ன நடக்கணும்னு சொன்னா ஆண்டவரை எழுப்புதலை அனுப்பணும். ஆனா அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருப்புக்கு பலனாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறார். அந்த நாளிலே ஒரு வித்தியாசமான காரியம் நடக்குது அவங்களுடைய வாழ்க்கையில. எப்படி நடக்குது? சாதாரணமான ஜனங்கள், பெரிதான படிப்பறிவு இல்லை, மொழி வளங்கள் அவர்களிடத்துல பெருசா இல்லை, சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரண தொழில்களை செய்கிறவர்கள், இப்படியாப்பட்ட கூட்டம் தான் இருக்குது. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு ஊற்றப்பட்ட பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மொழி வளங்கள் பெருகுது. அவங்க சாதாரணமா கிரக்க மொழி பேசுறவங்க இல்லாட்டி எப்ரு மொழி பேசுறவங்க வேற வித்தியாச மொழிகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. பிற மனிதர்கள் பேசுகிற மொழியை அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஆச்சரியம், இது வித்தியாசமான காரியங்கள். இது சாதாரணமா எந்த ஒரு மனுஷனும் கற்றுக்கொள்ளாம இன்னொரு மொழியை பேச முடியாது. அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், அவன் தேர்ச்சி பெற வேண்டும், அப்பொழுதுதான் இன்னொரு மொழியை பேச முடியும். ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு இதுலையுமே அவங்க கற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே மொழி தான். ஆனா அந்த இடத்துல எத்தனையோ மொழி பேசுகிற நபர்கள் வந்திருந்தாங்க. ஆனா இவங்களை என்ன செய்யறாங்க? பல மொழிகள் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசம் தெரியுது. அவங்க முன்ன இருந்தது போல இல்லை, இப்ப மாற்றப்பட்டவங்க. அவங்க முன்ன பயந்த சுபாவத்தோடு இருந்தாங்க, ஆனா இப்ப தைரியம் உள்ளவங்களா இருக்காங்க. முன்ன அவங்க சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு சமுதாயத்திலே உயர்ந்த மனிதர்களுக்கு முன்பதாக தைரியமாய் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய அளவுக்கு தைரியம் உள்ளவர்களாய் மாற்றப்பட்டாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்தது காரணம் என்ன? அவங்களுடைய தாளந்தா, அவங்களுடைய திறமைகளா? என்னத்தினால அவங்க அப்படி மாற்றப்பட்டாங்க? என்னத்தினால அவங்க மாற்றப்பட்டாங்க? இல்லாட்டி அவங்க ஜெபிச்சு கொண்டு இருந்தனாலயா? இல்லாட்டி அவங்க தகுதியானவர்கள் என்றபடினாலயா? இல்லை, எதுனாலையுமே இல்லை. அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தபடினால் ஆண்டவர் அந்த காரியத்தை அவங்களுடைய வாழ்க்கையிலே அங்கு தெளிவாய் செல்லுகிறார். இந்த எழுப்புதலை குறித்து பேசுகிற நேரம் நான் 3 காரியத்தை உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். எழுப்புதலின் மூலாதாரம் இல்லாவிட்டால் ஊற்றுக்கண். எழுப்புதலின் மூலாதாரம் இல்லாவிட்டால் ஊற்றுக்கண் தேவன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் எழுப்புதல்னு சொன்னா நீங்க பிடிச்சுக்கொள்ளாட்டி இந்த வார்த்தையை சரி பிடிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னா அந்த மாற்றத்தை உங்களுக்கு செய்ய முடியாட்டி, சில நேரம் எனக்கு அதை செய்து கொள்ள முடியல, இந்த காரியம் என்னால் செய்யவே முடியாது, இதுக்கு வேற ஒரு வல்லமை தேவை அப்படின்னு நினைக்கிற நேரம் அந்த காரியத்தை நடைபெற்றுச்சுன்னு சொன்னா, அது நடக்கும்னு சொன்னா அதை செய்யக்கூடியவர் தேவனே அல்லாமல் வேற யாராலுமே அதை செய்ய முடியாது. வேற ஒருவராலுமே அதை செய்ய முடியாது. அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சகல விதமான வல்லமையும் இருக்கிறது தேவனுக்கு மாத்திரம்தான். உங்களை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு வல்லமை இல்லை, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய திறமைகளினால எங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. எங்களுடைய திறமைகளினால எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆனா எங்களுடைய திறமையோடு சேர்த்து ஆண்டோடைய உதவி வருகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை அதிகமான மாற்றத்தை அடைகிறது. அந்த வாழ்க்கையில பெரிதான ஒரு காரியங்கள் நிச்சயமாய் நடைபெறும். எனவே நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம்தான், எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னா அந்த மாற்றத்தை செய்யக்கூடியவர் தேவனே அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது, எங்களுடைய திறமைகளினால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் உள்ளதாக இருக்குது. எழுப்புதல் மனிதனால் உண்டாக்கப்படுவதில்லை, அது தேவனிடமிருந்து இறங்கி வருகிறது என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போவாதீங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், சகோதரனே சகோதரியே, எழுப்புதல் என்பது எங்களுடைய திறமையினாலேயோ நான் நல்லவனாலேயோ வரப்போறதில்லை. அது தேவனுடைய கிரிகை, அவர் தான் அதை செய்வார். அதை செய்கிறது யாரு? அவர் தான் அதை செய்வார். ஆனால் அதை செய்கிறதுக்கு நான் எப்படி என்னுடைய பங்கனா அளிக்க வேண்டும், அது முக்கியமாக இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். நான் சில காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமத்தில் எந்த எழுப்புதலையுமே மனிதன் தொடங்கவில்லை. வேத ரீதியாக நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எந்த ஒரு எழுப்புதலுமே வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க பல காரியங்கள் நடக்கும், அநேக அற்புதங்கள் நடந்திருக்கலாம், அதிசயங்கள் நடந்திருக்கலாம். இது எதையுமே மனுஷனுடைய பலத்தினால் மனுஷன் செய்யலை. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால் நேற்று நான் ஒரு
ஒரு கிறிஸ்தவ வீடியோ தான் நான் பார்த்துக்க இந்த இலங்கையில் நடந்தது தான். ஒரு சகோதரி வர்றா, அந்த சகோதரிக்கு மார்பகத்திலே புற்றுநோய், கேன்சர் ஒன்று இருக்குது. அந்த ஊழியக்காரர் அவர் சொல்கிறாரு, இந்த வல்லமை வந்து எனக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த வல்லமை என்னால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த கேன்சர் கட்டியே அவரை அவர் கையில் எடுக்க முடியுமா, எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அவருக்கு என்ன செய்ய முடியுமா, மறுபடியும் இந்த பக்கத்து கேன்சர் இருந்துச்சுன்னா பின்னுக்கு உருவாக்க முடியுமா. பிரசித்தமான ஊழியர்கள், செவி கொடுத்து நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இந்த காரியத்தை. நேற்று சொல்கிறார் அவர், நேற்று லைவ் ப்ரோக்ராம் ஒன்று போகுது, அதில் அவர் போயிட்டு அந்த கேன்சர் கட்டையை எடுக்கிறாரு. அதை சில நேரம் பார்க்குற நேரம் எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு. சில காரியங்களை பார்க்குற நேரம், சில செயல்முறைகளை பார்க்குற நேரம் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு தாக்கத்தை ஏற்படுச்சு. என்ன சொன்ன, அவர் சொல்கிறாரு, எனக்கு மட்டும்தான் இந்த வல்லம் இருக்குது, என்னை அல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இந்த காரியத்தை செய்ய முடியாது. பகிரங்கமாக அவர் அப்படி சொல்கிறாரு. வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது, எழுப்புதலும் சுகப்படுத்துறதும் ஆண்டவரே அல்லாமல் மனுஷனால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. சபை நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் விழிப்பில்லாமல் இருந்தால் எங்களை யார் வேணாலும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் எப்பொழுதுமே விழிப்போடு இருப்பது அவசியம் உள்ளதாக இருக்கிறது. நோவாவின் காலத்திலே தேவனே செயல்பட்டார். நோவாவின் காலத்தில் செயல்பட்டது யாரு? தேவன் தான். நோவாவின் காலத்தில் அவர் செயல்பட்டார், வேற யாருமே இல்லை. நோவாவின் காலத்தில் செயல்பட்டது தேவன். கர்மேல் மலையிலே நெருப்பை அனுப்பினது தேவன். எலியா பலிப்பிடத்தை ஆயத்தப்படுத்தினார், நெருப்பை அனுப்பினது யாரு? தேவன். எலியாவுக்கு பலிப்பிடத்தை மட்டும்தான் ஆயத்தப்படுத்த முடியும். ஆனால் பரத்திலிருந்து எலியாவுக்கு நெருப்பை கொண்டு வர முடியாது. நெருப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவனே கிரியை செய்யணும். தேவனே அல்லாமல் நெருப்பு இந்த பூமிக்கு யாருமே அனுப்ப முடியாது. அவர்தான் நெருப்பை கொண்டு வருகிறவர், நெருப்பை பற்ற வைக்கிறவர் அவர்தான். அவர்தான் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். எனவே மனுஷனுடைய பகுதி பலிப்பிடத்தை கட்டுறது, நெருப்பு அனுப்புறது தேவனுடைய பகுதியாக இருக்கிற. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானை அனுப்பினது தேவன். அவங்க பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. ஆனால் பேதுருவோ 120 பேரோ பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரல. அவங்க பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரல. அவங்களாம் எடுத்துக்கொள்ளையும் இல்லை. யார் அனுப்புனது? தேவனே தான் அனுப்புனாரு. அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கு அதை செய்ய முடியாது. ஒரு நாளும் தேவனுடைய எழுப்புதலை மனுஷனுக்கு கொண்டு வரவே முடியாது. ஆனால் மனுஷனுக்கு செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற காரியத்தை சரியாண்டவரே என்று சொல்லி செய்கிற பொழுது மீதியான காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே இதற்கு நான் கீழ்ப்படுகிறேன், இதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று சொல்லி நீங்க உங்களுடைய பகுதியை செய்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை எழுப்புதலையும் ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும். ஆண்டவருக்கு அர்ப்பணிப்புள்ள மனுஷனை வச்சு ஆண்டவருக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். பலிப்பீடம் கட்டுகிறவனை வச்சு ஆண்டவருக்கு நெருப்பை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருக்கு தேவை பலிப்பீடம் கட்டுகிறவன். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் என்னமாச்சும் ஒரு மாற்றம் தேவைன்னு சொன்னா நீங்க யாரை சார்ந்திருக்க போறீங்க? நீங்க யாரை சார்ந்திருக்க போறீங்க? பணத்தை சார்ந்திருக்க போறீங்களா? உங்களுடைய திறமையை சார்ந்திருக்க போறீங்களா? இல்லாட்டி வேற என்னமாச்சும் ஒரு காரியத்தையா நீங்க சார்ந்திருக்க போறீங்க? ஒன்னே ஒன்று மட்டும் நாங்கள் செய்யணும் கட்டாயமா. இதை நாங்கள் மறந்து விடவே கூடாது. நான் இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு தான் முடியும். இன்னைக்கு நமஸ்காரத்தில் ஒரு பாட்டு ஒன்று படித்தாங்க. என்ன? என்னை தருகிறேன், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, நீங்கள் என்னை நடத்துங்க. இப்படி சொல்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி மனுஷர்கள் எழுப்பப்படுகிற பொழுது எழுப்புதல் நிச்சயமா ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருவார். சரியா? உதாரணத்துக்கு நாங்கள் எழுப்புதலை குறித்து நாங்கள் பார்க்குற பொழுது உங்களுக்கு தெரியும், இன்னும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோன்னு சொன்னால், ஒரு விவசாயிக்கு அவன் செய்யக்கூடியதெல்லாம் என்னன்னு சொன்னால், ஒரு நிலத்தை போய்ட்டு சுத்தம் பண்ணுவான், அங்கே இருக்கிற பில்லுகளெல்லாம் அவன் பிடுங்குவான், கல்லுகளெல்லாம் எடுப்பான், எடுத்துட்டு கொத்தி பாத்தின்னு சொல்லுவாங்க, பாத்தி பிடிச்சி அதுக்கு நாட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விதையெல்லாம் விதைப்பான். எல்லாமே அவன் செய்வான், அவனுடைய பகுதி எல்லாமே செய்வான். ஆனால் அவனுக்கு வானத்திலிருந்து மழையை கொண்டு வர முடியுமா? மழையை கொண்டு வர முடியாது. அவனுடைய பகுதியை அவனுக்கு செய்ய முடியும். ஆனால் மழையை கொண்டு வர்றது யாரு? தேவன். அந்த மழை வந்த பிற்பாடு அந்த விதைக்கு என்ன செய்யுது? முளைக்கும். விதை முளைச்சிடும். விதை முளைச்சு என்ன செய்யுது? அது வளர்ச்சியடைய ஆரம்பிக்குது. அதுபோல தான் எங்களுடைய காரியத்தை நாங்கள் செய்கிற பொழுது மழையை ஆண்டவர் அனுப்புவார். இரண்டாவது இன்னும் தெளிவாக நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு நிறைய எல்இடி ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாங்க, பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, சரியா? அதுக்கு வர்ற வயர் இருக்குது, நிறைய வயர்கள் வருது,
சுவிட்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது, சவுண்ட் சிஸ்டங்கள் எல்லாமே இருக்குது, இவை எல்லாமே இருக்குது, எல்லாமே எங்களுடைய பகுதி, நாங்கள் வாங்கிட்டு வந்து எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கரண்ட் இல்லாட்டி என்ன நடக்கும்? இதில் எல்லாம் என்னமாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? என்னமாச்சும் பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்களே, என்னமாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? கரண்ட் வந்தால் தான் இதுக்கு பிரயோஜனம். கரண்ட் இல்லாட்டி என்ன செய்ய போகுது? இதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த இடத்துல கரண்ட் இல்லாட்டி பல்பு என்னன்னு ஸ்பாட்லைட் பல்ப் போட்டாலும் என்ன பல்ப் போட்டாலும் கரண்ட் இல்லாட்டி என்ன செய்யாது? அதனுடைய வேலை நடக்காது. அதுக்கு காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தேவையான கரண்ட் தேவையாக இருக்குது. வயர் எந்த எம்எம்ல வருது, எப்படியாப்பட்ட வயர் வருது, எப்படியாப்பட்ட அழகான பல்ப் இருக்குது, எப்படியாப்பட்ட எல்இடி ஸ்க்ரீனுங்கிறது வேலை இல்லை. ஆனால் கரண்ட்டுங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. விளங்குதா? அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இதில் 2 பகுதி இருக்கிறத எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவதுலே நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீங்களோ எதை எடுக்கலையோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். எழுப்புதல் மனிதனால் உண்டாக்கப்படுவதில்லை, அது தேவனிடமிருந்து இறங்கி வருகிறது. இதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எழுப்புதல் யாரால் உண்டாக்கப்பட மாட்டாது? மனுஷர்களால் உண்டாக்கவே முடியாது. எழுப்புதலை கொண்டு வருகிறது யாரு? தேவன் தான் எழுப்புதலை அங்கு தெளிவாக கொண்டு வருகிறார் என்பதை குறித்து எங்களுக்கு தெளிவாக அங்கு தெரிகிறது. அடுத்தது, எழுப்புதல் என்பது இந்த பூமியிலே திட்டமிடப்படுகிறது இல்லை. எழுப்புதல் என்பது பரலோகத்திலே திட்டமிடப்படுகிறது. சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், எழுப்புதல் எப்போ வரும்? எங்களுக்கு உடனே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்தால் சந்தோஷம். எழுப்புதல் இப்பயே வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில நேரம் நாங்கள் நினைக்கிறபடி ஆண்டவருடைய செயல்கள் இல்லாமல் இருக்கலாம். சில நேரம் தாமதங்கள் போகலாம். ஏன் தாமதமாகுது? அது காரணம் ஏன்ட்டு அதுலேயும் எங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கொடுக்கப்படுது. எழுப்புதலை எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. எழுப்புதலை தீர்மானிக்கிறவர் யாரு? கடவுள் தான். அவர் நினைச்ச டைமுக்கு அவர் எழுப்புதலை அனுப்புவார். வரலாறும் சொல்லுறது அப்படிதான். அவர் நினைச்ச டைமுக்கு அவர் என்ன செஞ்சார்? எழுப்புதலை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். பாருங்க, ஜெபம் மலையை உருவாக்காது, ஆனால் மலையை ஏற்றுக்கொள்ள நிலத்தை ஆயத்தப்படுத்துகிறது. நாங்கள் இப்போ எழுப்புதலுக்காக நாங்கள் முக்கியமாக செய்கிற பகுதி என்ன? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபம் தான் எழுப்புதலை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ஜெபத்தினால தான் எழுப்புதல் வருதுன்ட்டு இல்லை. ஆனால் இந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த எழுப்புதலை ஏற்றுக்கொள்றதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துது. ஒரு எழுப்புதல் வரப்போகுது, அந்த எழுப்புதலை ஏற்றுக்கொள்றதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துது. 120 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்புதல் வந்துச்சு. அவங்கள ஆயத்தப்படுத்தினது என்னன்னு சொன்னால் ஜெபம். அந்த எழுப்புதலை அவங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த ஜெபமானது அவங்கள ஆயத்தப்படுத்துனுச்சு. அப்போ ஜெபம் என்பது அவசியமா? அவசியம். ஏன்னு கேட்டால் எழுப்புதலுக்கு தயார்படுத்துறது, எங்களை ஆயத்தப்படுத்துகிறது, எழுப்புதலை ஏற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்கிறது எல்லாமே ஜெபம் தான். அது இல்லாமல் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. அப்போ எனவே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வது அவசியமுள்ளதாக இருக்கிறது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார், அவரே தான் காரியங்களை செய்கிறார், அவரே தான் எழுப்புதலை கொண்டு வருகிறார். எழுப்புதல் பூமியில் இல்லை, பரலோகத்தில் தான் திட்டமிடப்படுகிறது. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தேவன் தான். ஆனால் ஆயத்தப்பட வேண்டிய சில பகுதிகள் எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த முதலாவது எழுப்புதலின் மூலாதாரம் இல்லாவிட்டால் எழுப்புதலின் ஊற்று தேவன் என்ற பகுதியில் ஒரு 3 கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்க நான் விரும்புகிறேன். அந்த கேள்வியை நீங்கள் சிந்திங்க. இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்தில் அந்த கேள்வியை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. நான் அந்த கேள்வியை கேட்குறேன், நீங்கள் அதை குறித்து சிந்திச்சு பாருங்க. நான் தேவனுடைய செயலுக்காய் காத்திருக்கிறேனா? இது எழுப்புதலுக்காக மாத்திரம் அல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பத்தில் வருவோம், டக்கு டக்குன்னு ஜெபம் பண்ணுவோம், டக்கு டக்குன்னு ஓடிடுவோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிற காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம், நீங்கள் விசுவாசத்தோட எதிர்பார்த்தோடு இருக்கிறீங்க. ஆனால் அந்த காரியத்துக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? சற்று சிந்திச்சு பாருங்க. அவருடைய செயலுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் சற்று நீங்கள் காத்திருக்கிறீங்களா? அவருடைய செயலுக்காக அதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். முதலாவது, இது எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய காரியங்களாக இருக்கலாம், உங்களுக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். 2வது, என் நம்பிக்கை மனிதர்களிலா தேவனிலா? நீங்கள் அதிகமாக தேவனை நம்புறீங்களா, மனிதனை நம்புறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும், அந்த மனுஷன்ட்ட போனால் அவர் செய்வார், இந்த மனுஷன்ட்ட போனால் செய்வார், இவருக்கு கெப்பாசிட்டி கூட இருக்குது அதனால் அவர் செய்வார், இவருக்கு கெப்பாசிட்டியில் அவங்களுக்கு போய்ட்டு சரி வராது, அதை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம் அதிகமாக. ஆனால் தேவனிடத்துக்கு நான் போகிறோமா?
என்னுடைய நம்பிக்கை தேவன் மேலே அதிகமாக இருக்கா இல்லாட்டி மனசு மேலே அதிகமாக இருக்கா? என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குதா இல்லாட்டி கடவுள் மேலே இருக்குதா? இதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் சில அனுபவத்தோடு தான் நான் பேசுகிறேன். நான் அதிகமான சந்தர்ப்பத்தில் மனுஷனை சார்ந்திருக்கிறத விட தேவன் மேலே நான் அதிகமாக சார்ந்திருப்பேன். நான் அடிக்கடி கேட்குறது, ஆண்டவரே இவங்களுக்கு தெளிந்த டாலம் எல்லாமே இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் அதுக்கு மேலானவர் நீர், அதுக்கு மேலான காரியங்களை செய்கிறவர் நீர். எனக்கு எந்த காலத்தில் செய்வீங்கன்னு சொல்லி தெரியாது, ஆனால் நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குது. உமக்கு மட்டும்தான் முடியும், ஒரு ஆளுக்கு மட்டும்தான் முடியும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி தான் நான் சொல்லுவேன், ஆண்டோட ஜெபிக்கணும், உமக்கு மட்டும்தான் முடியும், ஒருவருக்கு தான் மட்டும்தான் முடியும், வேற யாருக்கும் முடியாது இந்த காரியத்தை செய்ய. அதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் அதை நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். என்ன எங்களுடைய நம்பிக்கை அந்த காலை பொழுது நான் கேட்குறேன், உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய மனுஷனில் மாத்திரம் அல்ல, உங்களுடைய படிப்பு மேலே நீங்கள் அதிகமாக நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லாட்டி உங்கள் தொழில் மேலே நீங்கள் அதிகமாக உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுடைய கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கிற மேனேஜர், இவங்களே நீங்கள் அதிகமாக நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை யார் அதிகமாக? யார்? சிந்திச்சு பாருங்கள், யார் மேலே நம்புறேன்னு சொல்லிட்டு நீங்களே பதில் கொடுங்க அந்த கேள்விக்கு. நான் உண்மையாலுமே யார் மேலே அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன், யார் மேலே நான் அதிகமாக சார்ந்திருக்கிறேன் சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்தது, நான் நிகழ்ச்சியை நம்புகிறேனா அல்லது பரிசுத்த ஆவியின் செயல்பாடை நம்புகிறேனா? அநேகருக்கு தேவை நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும், நல்ல எங்களுக்கு இருதயத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் சில காரியங்கள் பார்க்குற நேரம். அதில் இன்னைக்கு உலகம் அதுக்கு பின்னுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியா, இன்னைக்கு சோஷியல் மீடியா பக்கிட்டே உலகம் ஓடுது. நீங்கள் யூடியூப்பை போய்ட்டு தட்டுன உனக்கு அற்புத ஆராதனைக்கு போகலாம், யூடியூப்பை போய்ட்டு தட்டுன உனக்கு நல்ல நமஸ்காரத்துக்கு நீங்கள் ஓடலாம். அப்படியே அப்படி சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் போயிட்டு நீங்கள் யூடியூப்பை தட்டுன உனக்கு வார்த்தை பைபிள் ஸ்டடிக்கு ஓடலாம். இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சி நிலை எல்லாம் ஷெடியூல் பண்ணி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு எந்தெந்த பிரசங்கம் உங்களுக்கு தேவை, எந்தெந்த பாடல் தேவை, எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் ஒரு தட்டுனோடனே எல்லாம் பட்டியல் படி அப்படியே வரும். எல்லாத்தையும் அங்கே ஸ்பான்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாவற்றையுமே. ஆனால் இன்னைக்கு அதை நம்பி ஓடுற கூட்டம் அதிகம். சிலர் டக்குன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் அதிகமாக இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை படிச்சிங்களா சிஸ்டர் பிரதர்? இன்னைக்கு நான் போனேன், யூடியூப்புக்கு போனேன், இன்னைக்கு ஒருத்தர் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அந்த வார்த்தையை நான் கேட்டோம். வார்த்தை கேட்க வேணான்னு சொல்லலை. அவர் 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னைக்காச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசியிருப்பார். 2026ஆம் ஆண்டு எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் வேணும்னு சொன்னால் இன்னைக்கு நான் இவ்வளோ காலகட்டத்தை மாற்றிட்டேன். ஆண்டுடைய வார்த்தை மாறாது, ஆனால் காலகட்டம் மாறிடுச்சு. சில சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட ரீதியில் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்றதுல எனக்கு அதில் எவ்வளோ தூரம் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளது. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் இருக்கிறதா? அதுக்கு நான் எவ்வளோ தூரம் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்தணும், பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல் எனக்கு தேவை. எவ்வளோ தூரம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு சில நேரம் சோஷியல் மீடியா எங்களுக்கு நன்மையும் தருது, சில நேரம் சோஷியல் மீடியா எங்களுடைய வாழ்க்கையை அடக்கி போடுது. ஆவியிலே எழும்ப விடாதபடி, ஆவியிலே வழிநடத்தப்படாதபடி. பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு இருப்பார், ஆனால் எங்களை சோஷியல் மீடியா வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. சில நேரம் துக்ககரமான விஷயம், சில நன்மை இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில் துக்ககரமான விஷயமாய் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறது, சோஷியல் மீடியா இவையெல்லாம் நல்ல விஷயம்தான், தவறில்லை. படிப்பு நல்லோம், தாளந்துகள் நல்ல, எல்லாமே நல்லதான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் மாற்றத்தை கொண்டு வராது. சரியான தெளிவான மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன் என்று சொன்னால் எங்களுடைய சார்பு யார் மேலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அடுத்தது, எழுப்புதலின் ஊற்றுக்கண் தேவன் என்றால் எழுப்புதலின் முதல் தேவை மனித திறமை அல்ல, தேவனை முழு இருதயத்தோடும் சார்ந்திருக்கும் விசுவாசம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத பாருங்கள். நீங்கள் எதை பிடிச்சு கொள்றீங்களோ இல்லையோ, எழுப்புதலுக்கு காரணம் தேவன் தான். நீங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டியது தான். எழுப்புதலின் ஊற்றுக்கண் தேவன் என்றால் எழுப்புதலில் முதல் தேவை சோஷியல் மீடியா இல்லை, உங்களுடைய கல்வி இல்லை. கல்வி தேவையில்லைன்னு சொல்லவில்லை, தேவை. ஆனால் கல்வியை சார்ந்து எழுப்புதலை எதிர்பார்க்காதீங்க. மனித திறமை அல்ல, தேவனை முழு இருதயத்தோடும் சார்ந்திருக்கும் விசுவாசம். இன்றைக்கு சபை இந்த காரியத்தில் நின்றுச்சுன்னு சொன்னால், எழுப்புதலை அனுப்புவதற்கு சபை ஆயத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் எழுப்புதலை நிச்சயமாய் அனுப்புவார். அநேக சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையும் சபைகளும் விடுகிற பிழை தான். இன்றைக்கு சார்பு யார் மேலே உங்களுடைய விசுவாசமும் சார்ந்திருக்குதுன்னு பார்த்தா
அவங்க அநேக சந்தர்ப்பத்தில் பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் அவங்க சார்ந்திருக்கிறது உண்மையாலுமே அவங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இல்லை. தேவனை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் முழு இருதயத்தோடும் அந்த முழுங்கிற நேரம் உண்மையாலுமே அவங்களுடைய சார்பும் விசுவாசம் தேவன் மேலே இல்லை. இந்த காரியம் வரும் வரைக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மறுபடி எழுப்புதலை அனுப்ப வில்லியம் சைமோர் என்கிறவர் ஒரு சாதாரண கண்ணு கூட சரியாக தெரியாத ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்குள்ளாக ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்தார். நான் அதை குறித்து யோசிக்கிற பொழுதெல்லாம் யோசிப்பேன். ஒன்று, அந்த மனுஷனுக்கு பெருசாக காரியங்கள் கண்ணு கூட சரியாக தெரியாட்டியும் அந்த மனுஷனுடைய சார்பு, அவனுடைய விசுவாசம் சார்ந்ததன் கடவுள் மேலே. அதனால தான் ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாக எழுப்புதலை கொண்டு வந்தார். வேற எந்த ஒரு காரணமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த எழுப்புதலை கொண்டு வந்தார். முதலாவது மூலாதாரம், எழுப்புதலுக்கு மூலாதாரம் யாரு? கடவுள். எழுப்புதலுக்கு மூலாதாரம் யாரு? கடவுள், வேற யாருமே இல்லை. அந்த எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னாலும் யாரு மேல சார்ந்து விசுவாசத்தை வைக்கணும்? கடவுள் மேலே தான். அவர் மேலே விசுவாசத்தை வைக்காட்டி எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறதில்லை. ரெண்டாவது, எழுப்புதலின் பாத்திரம் மனிதன். இப்போ இந்த எழுப்புதலுக்கு எங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்குற நேரம் எழுப்புதலின் பாத்திரம் யாரு? மனுஷனாக தான் இருக்கிறான். தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? சில நேரம் நாங்கள் கேள்வி வரலாம், எழுப்புதலை கொண்டு வர நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படியாப்பட்டவங்களை பயன்படுத்துகிறார் அப்படி என்று சொன்னால் அதில் 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் பூரண இருதயம் உள்ளவர்களை பயன்படுத்துகிறார். தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? பூரண இருதயம் உள்ளவர்களை பயன்படுத்துகிறார். தேவன் தாழ்மை உள்ளவர்களை பயன்படுத்துகிறார். தேவன் கீழ்ப்படுகிறவர்களை பயன்படுத்துகிறார். இந்த 3 காரியமே நான் வேதத்தில் போயிட்டு சில மனுஷருடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாக அந்த மனுஷனிடத்தில் எதிர்பார்த்த விஷயம் இதுதான். இந்த காரியம் இருக்கிற பொழுது அந்த மனுஷனுகளை ஆண்டவர் பயன்படுத்தினதை எங்களுக்கு வேதத்திலே காண முடியும். இந்த பூரண இருதயம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் யோசிக்கலாம், அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட எந்த ஒரு பாவமே இல்லாமல் இருக்கணுமா? அப்போதான் ஆண்டவர் எங்களை பயன்படுத்துவாரா? பாவம் இல்லாட்டி தான் பயன்படுத்துவாரா? பூரண இருதயம் என்றால் பாவமில்லாத இருதயம் என்ற அர்த்தம் அல்ல. அதன் பொருள் முழுமையாக தேவனை சார்ந்த இருதயம். தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பூரண இருதயம் என்பது அவன்கிட்ட எந்த ஒரு பாவமுமே இருக்கல, பாவம் இல்லாதவன் பரிசுத்தமாக தான் இருக்கணும். 100க்கு 100 எந்த ஒரு குற்றம் பொய் கூட சொல்ல இயலாது. அவனை வச்சு தான் எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த எழுப்புதல் ஒரு நாள் இங்கே நடக்காது. பூமியில் எழுப்புதல் நடக்காது. அவ பூரண இருதயம் உள்ளவன் என்பது பாவம் இல்லாதவன் என்கிற அர்த்தம் அல்ல. முழு இருதயத்தோடு முழுமையாய் தேவனை சார்ந்த ஒரு மனுஷன். தான் பிழை உள்ளவன் தான், தான் பலவீனன் தான். ஆனாலும் அவனுடைய சார்பு யார் மேல இருக்குது? தேவன் மேல. தாவீது பாவம் செஞ்சான், ஆனா உடனே அந்த பாவத்தை உணர்ந்த பிற்பாடு யார் மேல சார்ந்தா போயிட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு உபவாசம் இருந்து ஆண்டவரை சார்ந்து கொண்டான். ஆண்டவருக்கு அதுதான் தேவை. அப்ப உதாரணத்துக்கு நீங்க பிடிச்சுக்கொள்ள வேண்டியது அதுதான். பரிசுத்தம் உள்ளவன் மாத்திரம் அல்ல, முழுமையுமாய் பரிசுத்தமா இருந்தா தான் எழுப்புதல் வரணும்னு சொன்னா ஒரு நாள் இந்த உலகத்துல எழுப்புதல் வரப்போறதே இல்லை. ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல அப்படியாப்பட்ட முழுமை உள்ளவன் யாருமே இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் மட்டும்தான் முழுமை உள்ளவர். அப்போ அதனால முழுமையாய் நாங்கள் தேவனை சார்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவருக்கு இந்த எழுப்புதலை எங்களுக்கு நிச்சயமாய் அவருக்கு கொண்டு வர முடியும். ரெண்டாவது, தேவனுக்கு தேவை தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். தாழ்மையுள்ள மனுஷன். யாக்கோபு புஸ்தகம் 4:6 வசனம் சொல்லுது. அதில் போட்டிருக்கோ தெரியாது, இருக்குதா? இருந்த வாசிங்க. இந்த வசனத்தை தெளிவாக பிடிச்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ரைட். ஆண்டவருக்கு தேவை ஒரு மனுஷன் அவனுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவை விட அவனுடைய திறமை, அவனுடைய தாளந்து, அவன் எப்படியாப்பட்டவன் என்பதை விட ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்து கூட ஒரு மனுஷனா இருக்கணும். ஆமா ஆண்டவரே, ஏசாயா சொன்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமா போவான்னு சொன்னோன்னே நான் இருக்கிறேன். உடனே ஆண்டவருடைய அந்த உன்னதத்துவத்தை கண்டு தன்னை தாழ்த்தக்கூடிய தாழ்வுள்ள மனிதர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தான் பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாரா? அவருடைய கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பூரணமாகிற பொழுது பரலோக ராஜ்யத்தில் தேவன் விரும்புகிற காரியத்தை அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக நடைபெறதுக்கு ஆண்டவர் இடத்தை அளிக்கிறாரு. அந்த கதவை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லலாம், நாங்க எவ்வளோ பெரிய மலைகள் உயர்ந்திருக்கலாம், மலைகள் வேணுங்கிறவளுக்கு உயர்ந்திருக்கலாம், ஆனால் எவ்வளோ நாள் 40-50 நாள் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்க போகிறது மலை உச்சியில் இல்லை, தாழ்வான இடங்கள்ல தான். நாங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு இன்னைக்கு
உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்கு வந்தால், நான் சொல்லுவேன் ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கணும். ஆனால் நீ கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. பணம் இருக்கணும், வீடு வாசல் நல்லா இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், நல்ல பங்களா இருக்கணும், பிள்ளைகள் இப்படி படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருக்கணும். இதெல்லாம் தேவையானது தான், இதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் இதையே கருதி ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, அது தவறு. சில சந்தர்ப்பத்தில் இதுவே எங்களுடைய பெருமையாக மாறிடும். நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இப்படி எனக்கு பிடிஎஸ் கலாநிதி பட்டம் இருக்கிறது, நான் இந்த இடத்துல இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், என்னுடைய கொள்ளளவு இப்படி தான், என்னுடைய கெப்பாசிட்டி இப்படி தான், பல காரியத்தை சொல்ல மனிதர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சிலர் குலத்தை குறித்து பேசுவாங்க. எங்களுடைய குலம் இப்படி, நான் இந்த மொழி பேசுகிறவன், நாங்கள் தான் மெஜாரிட்டி, எங்களுக்கு தான், நாங்கள் தான் பெரிய சனங்கள், இப்படி பேசுகிறோம், இந்த மொழியில் பேசுகிறோம், அதனால எங்களுக்கு முதலிடம். பல காரியங்கள் மனுஷன் பல காரியங்களை சொல்லி பேசிக்கிட்டு போகலாம். மனுஷனுடைய பெருமை தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது என்பதை அறியாதவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அறிந்த நீங்களும் நாங்களோ தேவனுக்கு முன்பதாக, நான் எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி உள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கும் எனக்கும் கெப்பாசிட்டியை நான் பார்க்குற பொழுது என்னுடைய கெப்பாசிட்டி ஒரு கடுகளவு கூட இல்லைங்கிறத நான் உணர்ந்து கொள்வேன். ஏன்னு கேட்டால் என்னுடைய தேவன் கெப்பாசிட்டியில் பூரணம் உள்ளவர். அவருடைய கெப்பாசிட்டியை யாருமே இன்னும் அளந்து பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர். அவருக்கு முன்னுக்கு என்னுடைய கெப்பாசிட்டி கடுகளவும் இல்லை என்கிறதை புரிந்து கொண்ட மனுஷன் தாழ்மை உள்ளவனாக போவான். அவனை கொண்டு ஆண்டவருக்கு எழுப்புதலை கொண்டு வர முடியும். வேதத்தில் போயிட்டு பாருங்கள், சரித்திரத்தில் வாட்சி பாருங்கள், ஆண்டவர் நல்ல பட்டதாரிகளையும் நல்ல காரியங்கள் உயர் குலத்தவனாலே படிக்க ஆண்டவருக்கு எழுப்புதலை கொண்டு பாவிக்கல. சாதாரணமானவர்கள், அவங்கள்ட்ட இருந்தது ஒரே ஒரு தான், தேவனிலே முழுக்க சார்ந்திருந்தாங்க. ரெண்டாவது அவங்கள தேவனுக்கு தாழ்த்தினாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டியை கைவிட்டுட்டு தேவனுடைய கெப்பாசிட்டிக்குள்ளாக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்குள்ளாக கொண்டு வந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மலை எவ்வளோ பெரிய உயர்ந்த மலையில் போய்ட்டு தண்ணி தேங்கி நிற்காது, தாழ்வான இடங்களில் தான் தண்ணி தேங்கி நிற்கும். கிருபை உள்ள தாழ்மை உள்ள இடத்துல தான் தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை சொல்லி வளைங்க, மகனே மகளே தாழ்மைப்படி தேவனுக்கு முன்பதாக. ஏன்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ள இடத்துல அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி. அந்த அதிக கிருபை தான் இந்த பூமியில் எங்களுக்கு தேவை. அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில் வேற எதை பெற்றுக்கொள்ளாட்டி அவருடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழணும் என்பதை ஒவ்வொரு நாளும் போதிங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு. அது மிகவும் தேவை உள்ளதாக இருக்கிறது. அடுத்தது, தேவன் கீழ்ப்படுகிறவர்களை பயன்படுத்துகிறார். 1 சாமுவேல் 15:22 சொல்லுது, பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றதை நாங்கள் செய்யணும். ஆண்டவர் சொல்லாத நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னிடத்துல என்னமாச்சும் ஒரு காரியத்தை சொன்னார் அதை நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களிடத்துல என்னத்தை கேட்கிறாரு? ஆண்டவர் உங்களிடத்துல என்னத்தை கேட்கிறாரு? மோசே எகிப்தில் பார்வோனுடைய அந்த அரமனையில் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ச்சி அடைஞ்சவன் சொல்லிட்டு அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுது. ஆனால் அவன் அரமனையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவனை பாவிக்கலையே. ஏன்? அரமனையில் எல்லா கலைகள் எல்லாமே இருக்கு, அரமனையில் இருக்கிற பொழுது அவன் பாவிக்கப்படலை. ஆனால் அரமனையை விட்டு வெளியில் வந்த பிற்பாடு தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அவனை. சிலருடைய மனதில் அவங்களுடைய தாளந்துகள், கல்வி திறமைகள் இதை பிடிச்சு கொண்டு அதிகமாய் ஓடுகிறபடினால ஆண்டவருக்கு எழுப்புதலை கொண்டு வர முடியலை. அந்த காரியம் அவர்களுக்கு இருக்கிற காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கிறதுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கும் இடமளிக்க மாட்டேங்கிறது. அவங்க கீழ்ப்படியாத படியினாலே சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரியே, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவது அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்வது அவசியம். கேளுங்க, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் ஆண்டவரிடத்தில் போங்க, தேவனை சார்ந்துருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படியுங்க, அந்த காரியத்தை செய்ய பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்வார். அவருக்கு கீழ்ப்படுகிறது அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க கீழ்ப்படியலன்னு சொல்லி உங்களை தள்ளிவிட மாட்டாரு. ஒரு பிள்ளை தகப்பன் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, பிள்ளை கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு பிள்ளையை வீட்டை விட்டு தகப்பன் அனுப்ப மாட்டார் ஒரு நாளும். ஆனா தகப்பனுடைய உள்ளத்துல ஆசை இருக்குது, என் பிள்ளை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், நான் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி. எதுக்கு தகப்பன் சொல்றாரு? நல்லதுக்கு தான் சொல்றாரு, பிள்ளையை அழிப்பதற்காக அல்ல. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவருடைய காரியம் இன்னும் அதிகமாய் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதரியே, யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். உங்களுடைய திருமண விஷயத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிய தயாரா? 20-30 வருஷம் நான் லவ் பண்ணிட்டேன், அவர் இப்போ இன்னொரு ஆண்டவர் அறியாதவர், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி நான் செய்யறது? ஏழுமா?
தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியுமா சகோதரனே சகோதரியே? ஆண்டவர் மேலே சார்ந்திருந்தா ஆண்டோடைய வார்த்தைக்கு இப்படிங்க முனுக்கு நீங்கள் டக்குன்னு பதில் கொடுத்துடுவீங்க. ஓகே ஆண்டவர், உங்களை விட எனக்கு என்ன இருக்குது வேறு, நான் கீழ்ப்படிய தயார். எனக்கு கஷ்டம்தான், ஆனால் நான் கீழ்ப்படுகிறேன். எனக்கு தெரியும் உங்களை என்னை நீங்கள் பலப்படுத்துவீங்க, என்னை நீங்கள் பலப்படுத்துவீங்க என்கிறது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். எனவே மறந்து விடாத நீங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டிய இந்த விஷயத்தில் அதுதான். என்னவென்று சொன்னால், இந்த ஸ்க்ரீனில் நான் கடைசியாக ஒரு காரியத்தை நான் போட்டிருக்கேன், இதை நீங்கள் பிடிச்சுக்கொள்ளுங்க. 2வது பகுதியில் ஆண்டவர் பயன்படுத்துகிறது ஒரு மனுஷனை தான். அந்த மனுஷன் திறமைசாலியாக இருக்கணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், அவன் தேவனிலே சார்ந்திருக்க வேண்டும். அதை ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாக இருக்கணும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தேவன் தகுதி உள்ளவர்களை அழைப்பதில்லை, அவர் அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். இந்த ஸ்க்ரீனில் நல்லா பாருங்கள். நீங்கள் எதை பிடிச்சிக்கொள்கிறீங்களோ பிடிச்சிக்கொள்ளலையோ, இதை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளணும். முதலாவது பதில் நான் சொன்னேன், எங்களுடைய விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? தேவன் மேலே எங்களுடைய விசுவாசம், அதுதான் நீங்கள் பிடிச்சிக்கொள்ளணும். சார்ந்திருப்பு யார் மேலே இருக்கும்? முழு இருதயத்தோடு தேவனை சார்ந்திருக்கணும். 2வது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம்தான், ஆண்டவர் எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் மனுஷன்தான். அந்த மனுஷன் எப்படியாப்பட்டவனாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்காதீங்க. எனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி படிச்சிருக்கணும், அப்படி அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய மனுஷனை தான் ரொம்பவுமே நான் ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்தி தான் நான் இதை எழுதுனேன். பாருங்கள், தேவன் தகுதி உள்ளவர்களை அழைப்பதில்லை, அவர் அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்லாங்க. தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்களை தகுதிப்படுத்துவார் என்கிறத மறந்து போவாதீங்க. சரியா? தகுதிப்படுத்துகிறார். எழுப்புதலுக்கு தேவன் தேடுவது பெரிய மனிதர்களை அல்ல, தம்முடைய கைகளில் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்த மனிதர்களையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தேவன் தகுதியுள்ளவர்களை அழைப்பதில்லை, அவர் அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். அழைத்தவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் தகுதிப்படுத்துகிறார். சரி, முழுமையுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்த மனுஷர்களை ஆண்டவர் எங்களுக்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் எப்பொழுதுமே மறந்து விடவே கூடாது. இதை ஒரு நாள் நீங்கள் மறந்து விடாதீங்க. எழுப்புதலின் ஆயத்தம் சபை. கடைசியாக மூன்றாவது காரியம், எழுப்புதலின் ஆயத்தப்பட வேண்டிய யார் ஆயத்தப்படணும்? சபை. முதலாவது நான் பேசினேன், எழுப்புதலின் மூலாதாரம் யாரு? எஸ், கடவுள். கடவுள் தான் எழுப்புதல் மூலாதாரம். எழுப்புதலுக்கு பாத்திரம், எந்த பாத்திரம் தேவை? மனுஷன் என்கிற பாத்திரம் தேவை. அவனுக்கூடாக ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டியது யாரு? முழு சபையாக நாங்கள் என்ன செய்யணும்? எழுப்புதலுக்கு நாங்கள் ஆயத்தப்படணும். ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வாசிச்சுட்டு 4 விஷயத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ரைட். இந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எழுப்புதலுக்காக நாம் எவ்வாறாக ஆயத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியத்தை ஒரு சபையாக நீங்கள் கேட்கலாம். சபையை நாங்கள் ஆயத்தப்படணுமா? எப்படி நாங்கள் ஆயத்தப்படுறது? சபையா எப்படி நாங்கள் ஆயத்தப்படலாம்? அதுக்கு நான் கேட்டிருக்கேன், எழுப்புதலுக்காக நாம் எவ்வாறாக ஆயத்தப்பட வேண்டும். ஒரு 4 விஷயம் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் தான் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் முழு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. என்னுடைய ஜனங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், தேசத்திலே மாற்றம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், தேசத்தில் அரசியல் மாறணும்னு சொன்னால், பொருளாதார நெருக்கடி மாறணும்னு சொன்னால், என்னுடைய ஜனம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு 4 விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை கூடாக ஆண்டவர் கேட்குறாரு. முதலாவது, என்னுடைய ஜனங்கள் செய்ய வேண்டியது, அவங்க தாழ்மைப்பட வேண்டும். என்ன செய்யணுமா? முதல்ல அவங்க தாழ்மைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், பெருமை என்பது மிகப்பெரிய தடை தேவனுடைய கிரிகைக்கு. தேவன் கிரிகை செய்கிறதுக்கு, எழுப்புதலுக்கு தடை பண்ணுகிற ஒரு விஷயம்னு சொன்னால் அது பெருமை. பெருமை தடை பண்ணும். அதான் சொல்றாரு, நீ என்னுடைய ஜனமா இருந்தா முதல்ல தாழ்மைப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த தாழ்மை என்பது எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமுள்ளதா இருக்கிறது. அந்த தாழ்மையான இருதயத்துல தான் தேவன் எப்பொழுதுமே செயல்படுகிறவராக இருக்கிறார். அதை நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் தாழ்மைப்பட வேண்டியது மிகவும் அவசியமுள்ளதாக இருக்கிறது தேவனுக்கு முன்பதாக. 2வது ஜெபம். அந்த வார்த்தையிலே தான், அந்த 2 நாளாகமம் புஸ்தகத்திலேயே தான் ஆண்டவர் கேட்கிறார். 2வது, என்னுடைய ஜனங்க என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் நாங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கையவசத்துன்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ தூரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க?
சொல்லிட்டு பாருங்க. ஜெபம் என்பது ஜெபம் கடவுள் இல்லை, ஜெபம் கடவுள் இல்லை. ஆனால் கடவுளை நெருங்கக்கூடிய ஒரு வழி. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், கரண்ட் இருக்குது, ஆனால் அந்த கரண்டை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? வயர் தேவை. அந்த வயரு கூடாக தான் அந்த ஒரு பல்பு பற்ற போகுது. அப்போ இந்த ஜெபம் என்பது வயர் மாதிரிக்கத்தான், அது கூடாக தான் என்ன செய்யுது? கரண்ட் கடத்தப்படுது, அது கூடாக தான் அந்த பல்பு பற்றப்பட போகிறது. இப்போ ஜெபம் கடவுள் அல்ல, ஆனால் ஜெபம் என்பது அத்தி அவசியமானதாக இருக்கிறது ஒரு காரியம் நடைபெறுறதுக்கு. ஆண்டவர் தான் சொல்கிறார் அதை, ஜெபமன் என்னுடைய ஜனங்கள் என்னை தாழ்த்தி ஜெபமண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நாங்கள் ஆயத்தப்படணும், இப்படி தான் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், போயிட்டு ஆண்டவரை நாங்கள் தேடணும். மூன்றாவது ஆண்டவர் எங்கள் இடத்துல கேட்குறது என்னன்னு சொன்னால், இல்லை அதில் என்ன இன்னொரு அந்த ஜெபம் என்கிறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்டா ஜெபத்தை குறித்து அநேக தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அநேகர் ஜெபம் என்பது உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு ஃபோன், நீங்கள் கையில் ஃபோன் ஒன்று வச்சுருக்கிறீங்க, அந்த ஃபோனில் அந்த ஃபோன் நல்லாவே வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் இல்லாட்டி அந்த ஃபோன் என்ன செய்யாது, எங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலுமே என்னமாச்சும் ஒரு காரியங்கள் நடக்கணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஜெபம் எங்களை சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு மாதமாக ஒரு 2 மாதமாக ஜெபிக்காமல் இருந்தால் உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கும்? சோர்ந்து போய் இருக்கும். அப்போ அதனால தான் உங்களை நாங்கள் ஜெபத்துக்கு ஊக்கப்படுத்துறது. ஏன்டா ஜெபம் எப்படியோ உங்களை ஆவிக்குரிய ரீதியில் ஒரு அனலாக வச்சுக்கிட்டு இருக்கும். ஜெபம் இல்லாதவங்களுக்கு ஜெபம் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை நீங்கள் காண்பீங்க, நிச்சயமாக நீங்கள் காண்பீங்க. அப்போ ஜெபம் என்பது ஒரு ஃபோனில் சார்ஜ் பண்ணுறது மாதிரி தான். சார்ஜ் இல்லாட்டி ஃபோனை எங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அந்த ஃபோன் என்ன செய்யும்? சார்ஜ் அப்படியே இறங்கி ஆஃப் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ஜெபம் என்கிறது எங்களை எப்பொழுதுமே உயிரோட்டமாக ஆண்டவருக்குள்ளாக எங்களை என்ன செய்யும்? சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், எங்களை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனவே ஜெபத்தை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அடுத்தது ஆண்டவர் எங்கள் இடத்துல கேட்குறது என்ன கேட்குறார்? ஆண்டவர் தேவனுடைய முகத்தை தேடுதல். அந்த 2 நாளாகமத்தில் தான் கேட்குறாரு, என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனுடைய முகத்தை தேடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அவருடைய முகத்தை தேடணும். இன்றைக்கி நாங்கள் அவரிடத்துக்கு போகிறோம், என்னத்தை தேடுறதுக்கு? ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த காரியம் இருக்குது, அந்த காரியம் இருக்குது, எல்லாத்தையும் போயிட்டு கேட்குறதுக்கு தாங்க போகிறோமே ஒழிய அவரோட போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவரோடு நான் போயிட்டு காய்ச்சிட்டு அப்படியே வருவோன்ட்டு சொல்லி நான் ஜெபத்துக்கு போகிறது சரியான குறைவு. அப்போ தேவனுடைய முகத்தை எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடங்களிலும் தேவக்கூடிய ஒரு மனுஷியாக நீங்களும் நானும் வாழ வேண்டியதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை அவங்க செய்கிற பொழுது நிச்சயமாக தேசத்துக்கு பதில் வரும் என்கிற பொருத்தனை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்குறாரு. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பணும்னு சொல்கிறார் ஆண்டவர். என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தங்களுடைய பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. மனம் திரும்புதல்னு சொன்னால் இன்னொரு பக்கத்து சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் எந்த நாளைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும். ஆனால் மனம் திரும்புதல் என்பது அந்த பாவத்திலே நிலைச்சிருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஒரே செஞ்ச பாவத்தில் நிலைச்சிருக்கக்கூடாது. நிலைச்சு நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அதில் மனம் திரும்புதல் அர்த்தமே இல்லை. மனம் திரும்புதல் என்று சொன்னால் அதை விட்டுட்டு நான் விலகுறேன், அந்த காரியத்திலிருந்து விட்டுட்டு நான் விலகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை நான் முதலாவது செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்போ 3 காரியத்திலே சபையாக நாங்கள் எப்படி ஆயத்தப்படுத்தலாம்? 4 விஷயம். என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், தேவனுடைய முகத்தை தேடணும், அடுத்தது மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாள் நாங்கள் மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கொடுக்க எப்பொழுதுமே காத்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே காத்து கொண்டு இருக்கிறார். அவர் அதுக்கு மாத்திரமல்ல, அவர் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இதோடு கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இப்படியா ஆண்டவர் சொல்கிறார், தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரட்டும், வந்து பகிரட்டும். இல்லாட்டி இன்னும் இலகு மொழியில் சொல்லுகிற, தாகமுள்ளவன் என்னிடத்திலே வரட்டும், குடிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர்த்துக்கு தாகம் இருக்குது? ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய தேசத்திலையும் எங்களுடைய சபையிலையும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க? அந்த தாகத்தை தீர்க்கிற ஒரே ஒரு ஆள் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னார், தாகம் உள்ளவன் என்னிடத்திலே வந்து குடிக்கட்டும் என்று சொல்லி அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு எதை குறித்து உங்களுக்கு தாகம் இருக்கிறது? என்ன காரியத்தை குறித்து உங்களுக்கு தாகம் இருக்கிறது? அந்த தாகத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. நாங்கள் யாவருமாய் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். எழுந்து நின்று அந்த அழைப்பை கொடுக்கிற அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாங்கள் வருவோம். வந்து சொல்லுவோம், ஆண்டவரே
தாகத்தோடு நான் வருகிறேன், தாகத்தோடு கூட வருகிறேன். ஆண்டவரே, நான் தாகமா இருக்கிறவனை வர சொன்னீங்களே, இதோ இந்த காலை பொழுதில் ஆண்டவரே நான் வருகிறேன். ஆண்டவரே, எழுப்புதலுக்கு மூலாதாரம் நீங்க தான். ஆண்டவரே, எழுப்புதலுக்கு சொந்தக்காரர் நீங்க தான். உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எழுப்புதலுக்கு சொந்தக்காரர் நீங்க தான் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறோம், சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எழுப்புதல் உம்மால் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும் சுவாமி, வேற யாராலையும் முடியாது. எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிறீங்க நீங்க எங்களை தான். மனுஷர்களை பாத்திரமாய் பயன்படுத்துகிறவர்கள் இப்படியாப்பட்ட திறமை உள்ளவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, திறமை அற்றவர்களையும் அழைத்து தகுதிப்படுத்தி எழுப்புதலை கொண்டு வருகிறவர். முழுமையான அர்ப்பணிப்பை நாங்கள் எங்களுக்கு தருகிறோம், முழுமையமாய் அர்ப்பணிக்கிறோம். சபையாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம், சபையாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு முன்பதாய் தாழ்மைப்பட ஆண்டவரே, ஜெபிக்க ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேட ஆண்டவரே, மனம் திரும்ப ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏனென்று சொன்னால் தேசத்திலே சமாதானம், தேசத்திலே மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சபையாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை பொழுது உங்களுடைய குடும்பத்தில் எழுப்புதல் வேணுமா, தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் வேணுமா, ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதலை ஆண்டவர் தான் கொண்டு வர்றாரு. உங்களுடைய குடும்பத்துக்கு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர முடியும். உங்களுடைய பொருளாதாரத்தில் எழுப்புதல் வேணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்க சோர்ந்து இருக்கிறீங்க, எந்த பகுதியில் எழும்ப முடியாம இருக்கிறீங்க, எந்த பகுதியில் நீங்க உயிரற்றவங்களா இருக்கிறீங்க, ஆண்டவரே இதை எனக்கு செய்யுங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளில் இதை செய்யுங்கப்பா, என்னுடைய குடும்பத்தில் இதை செய்யுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்கறீங்களா? இதோ தாகமுள்ளவன் என்னிடத்திலே வர கடவான், தாகமுள்ளவன் என்னிடத்திலே வர கடவான், அவன் வந்து என்னிடத்திலே வாங்கி பகிரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படியாப்பட்ட குறைகள், எப்படியாப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வாங்க, அவரிடத்திலே வந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியும், உம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். சகோதரியே, இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தை குறித்து அதிகமாக நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எந்த நேரமும் அதுக்கு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி நீங்க ஒவ்வொரு நாளும் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சமாதானம் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி நீங்க சில மனிதர்கிட்ட போறீங்க, சில மனிதர்கிட்ட போயிட்டு கேட்கறீங்க, இந்த விஷயத்திலே நான் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை பொழுதில் சொல்லுகிறார், என்னிடத்திலே வா மகளே, என்னிடத்திலே வா மகளே, வா, நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பேன், நான் உன்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர் நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை பொழுதில் அந்த சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் காண்கிறாரு, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. சில சந்தர்ப்பத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தாலும் சில சந்தர்ப்பத்தில் மாம்சத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகளே, தாகமா இருந்தா நீ என்னிடத்துக்கு வா, முழுமையான தாகத்தை தீர்க்கக்கூடியவர் நான் தான், முழுமையான தாகத்தை தீர்க்கக்கூடியவர் நான் தான் என்பதை ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.